மேக்கர்ஸ் அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் துலாம் ராசி. துலாம் ராசியை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள் உரியன. இந்த ராசிக்காரர்கள் கடந்த வருஷத்தில் மிக துன்பங்களையும் சிரமங்களையும் அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். இந்த வருஷத்துடைய ராசிப்படி அவர்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை மனதில் தியானம் செய்து கொண்டு தத்தம் தொழில்களில் ஈடுபடுவார்களேயானால் வியாபாரத்தில் சிறந்த அனுகூலம் பெறுவதற்கு சிறந்த வாய்ப்புகள் உள்ளது. இதுவரை மன அமைதியை இழந்த அவர்கள் மீண்டும் மனதில் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த வருஷத்தில் இருக்கிறது. தத்தம் அவர்களுடைய குழந்தைகள் விவாகத்திற்கு உள்ளவர்களானார்களானால் விவாகத்தினுடைய ஒரு சாராம்சம் மிக சிறப்பாக அமைந்துள்ளதால் குழந்தைகளுக்கு திருமண பிராப்திகள் ஏற்படும். குடும்பத்தில் பல்வேறு விஷயங்களால் பிறரால் வரக்கூடிய மன கஷ்டம், எதிரிகளால் வரக்கூடிய மன கஷ்டம், அலுவலகத்தை சார்ந்தவர்களால் வரக்கூடிய மன கஷ்டம், தான் தனக்கே ஏற்படுத்திக் கொள்ள மன கஷ்டம், இவை அனைத்தும் சரியாக சீர் செய்யப்படுவதற்கு இந்த வருடம் மிக ஆறுதலாக உள்ளது. இதுவரை தாங்கள் அடைந்த சிரமத்தில் இருந்து தாங்கள் ஒரு புத்துணர்வு பெற ஸ்ரீ ரங்கநாத பெருமானை தியானம் செய்து கொண்டு அவரை பிரார்த்தனை செய்து கொள்வீர்களானால் பல கஷ்டங்களில் இருந்து விடுபட்டு உத்தியோகஸ்தானங்கள் ப்ரமோஷன் அடைவதுடன் தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக இயங்கும். குழந்தையினுடைய கல்வி நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வரும். உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்கும். விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகங்கள் பெறுவதற்கு இந்த ஆண்டு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உள்ளது. இதில் இவ்வளவு நாள் பெற்ற மன கஷ்டத்தில் இருந்து தாங்கள் வெளிவரவும், குழந்தைகளினுடைய ஒரு கஷ்டங்களிலிருந்து தான் வெளிவரவும், தங்களுடைய ஒரு ஆறுதல் குழந்தைக்கு தேவைப்படுவதால் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மிக அன்பும் கவனமும் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் மிக தேவையாக உள்ளது. இதை அனுஷ்டிப்பதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் கிடைத்து வாழ்க்கையில் சிறந்த பயனை பெற்று ஸ்ரீ ரங்கநாத பகவானின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனுபவிக்க இந்த வருடம் நல்ல சிறப்பாக உள்ளது. இந்த ராசிக்காரர்களுக்கு அரசியல் சம்பந்தமான தடங்களில் இருந்து விடைபெறவும், புதிதாக தொழில் ஸ்தானங்கள் ஏற்படுத்தி அதன் மூலம் அதிக லாபங்கள் சம்பாதிக்கவும், குழந்தைகள் தாங்களுடைய அரவணைப்பில் வாழ்ந்து நல்ல முன்னேற்றங்களை காணவும், ஸ்ரீ ரங்கநாத பெருமானினுடைய திவ்ய கடாட்சத்தை பெறவும், விசேஷமான ஆராதனைகளின் மூலம் தங்கள் இதை பிரார்த்தனை செய்து கொண்டு சீரும் சிறப்புமாக வாழ ரங்கநாதனுடைய பரிபூர்ண திவ்ய கடாட்சத்தை பெற உங்களுடைய ராசியின் சார்பாக வேண்டிக் கொண்டு இந்த சிற்றுரையை